السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 ரமலான் மாதம் 2ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் ரமலான் மாதத்தை வரவேற்று அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றி பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்விலே நாட்கள் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன, இரவுகள் நம்மை கடந்து கொண்டே இருக்கின்றன, ஒவ்வொரு வருடங்களும் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றன, மாதங்கள் ஒவ்வொன்றாக முடிந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு கொண்டே இருக்கின்றார்கள். நாம் நமது நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே சந்திப்பதற்காக, அல்லாஹுவை தரிசிப்பதற்காக அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹுடைய பேரருளால் இவ்வாறான ஒரு காலங்களை கடந்து வருகின்ற மக்களுக்கு அல்லாஹ் அவனது அருளால் சங்கையால் சிறந்த ஒரு காலத்தை, சிறந்த ஒரு நேரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு கொடுக்கின்றான். இரவுகள், நாட்கள், நேரங்கள், இவைகளின் மூலமாக அவர்கள் ஆசை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, போட்டி போடுவதற்காக அவர்களுக்கான அருமையான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறாக காலங்கள் கடந்து சென்று ரமலான் மாதம் நம்மை அடைந்து விட்டது. எனவே இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அருள் புரியப்பட்ட பல சந்தர்ப்பங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே முஸ்லீம்கள் மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை அடைந்தவுடன் அதனை மகிழ்ச்சியாக பயன்படுத்துவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் மகிழ்ச்சியால் தத்தளிக்கின்றது, கொந்தளிக்கின்றது. அதே போன்றுதான் அல்லாஹுடைய அடியார்கள் ஒவ்வொருவரும் தனது அடியானுடைய அன்பையும் அரவணைப்பையும் அபிவிருத்தியும் பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த ரமதான் மாதத்திலே மகிழ்ச்சியாக வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களிலே சிறந்த ஒரு மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மாதத்தை நமக்கு சிறப்பான ஒரு மாதமாக தந்து அந்த மாதத்திலே தான் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை இறக்கி வைத்து அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை கடமையாக்கி அந்த நாட்பொழுதிலே இருக்கக்கூடிய நேரங்களை அல்லாஹ் அருள் புரியப்பட்ட நேரங்களாக மாற்றி இவ்வாறு வணக்கங்கள், நன்மைகள், இன்னொரு பல வணக்கங்களை செய்து அல்லாஹை நெருங்குவதற்கான பல சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய மாதம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய மாதம், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதம், பிறருக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய மாதம். அந்த மாதத்துடைய பகல் வேளையிலே நோன்பு நோட்பார்கள், இரவு வேளையிலே நின்று வணங்குவார்கள், தொழுகையின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக இந்த இரவு பகலை அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். வணக்கங்கள் மூலமாக தனது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள். இந்த மாதத்திலே சுவர்க்கத்து வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றான். இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது. வஃபீஹி லைலத்துன் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். அந்த மாதத்திலே வரக்கூடிய ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு இந்த மாதத்திலே இருக்கின்றது. எவன் ஒரு மனிதன் இந்த இரவை அடைந்து கொள்ளாமல் இந்த காலங்களை அநியாயமாக வீணடித்துக் கொள்கின்றானோ அவனை போன்ற துர்ப்பார்க்கியசாலி யாரும் இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, எனவே ரமலானுடைய மாதம் நன்மையின்பால் போட்டி கொள்ளக்கூடிய மாதம், அல்லாஹ்வை நெருங்குவதற்காக போட்டி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. தனது ஆத்மாவை தூய்மைப்படுத்தி தனது அழுக்குகளை இல்லாமல் செய்து தனது பாவக்கரைகளை அழித்துக் கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுடைய கூலிகளை அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி கொடுக்கின்றான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
5 நேர தொழுகை. அதே போன்று ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது அடுத்த ஜும்மா தொழுகை வருகின்ற வரைக்கும் உள்ள நேரம், அதே போன்று ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரைக்கும் இடைப்பட்ட காலம், இந்த இடைப்பட்ட காலங்களிலே பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் அந்த இடைப்பட்ட காலத்துக்குரிய பரிகாரமாக இந்த 5 நேர தொழுகைகள், வெள்ளிக்கிழமைகள், ரமலான்கள் குற்ற பரிகாரமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான நோன்பு, ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து முஸ்லீம்களும் ஒரே காலத்திலே நோன்பு நோற்று அல்லாஹ்வை கௌரவப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை சங்கைப்படுத்தக்கூடிய காட்சியை நாம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான சந்தர்ப்பங்களை, அருமையான காலங்களை வீணடித்து விடாமல் அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு அடியார்களும் முயற்சிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லீம்கள் அனைவர்களும் ஒன்றுபடுகின்றார்கள், வணக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள், மகிழ்ச்சியாக செயல்படுகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே அடிப்படை வணக்கங்களான தொழுகையிலே நாம் மிகவும் பேணி பாதுகாக்க வேண்டும். அடியானுக்கும் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே ஒரு தொடராக இருக்கக்கூடிய, ஒரு தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையை கவனமாக ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பள்ளியிலே ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது. அதே போன்றுதான் கடை தெருக்களிலே அல்லது வீடுகளிலே தொழக்கூடிய தொழுகைகளை விட ஜமாஅத்துடன் தொழக்கூடிய தொழுகை 27 மடங்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நோன்பு காலத்திலே நோன்பு நோட்பது போன்று தொழுகையிலும் நாம் கரிசனையாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். உரிய நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எவன் ஒரு மனிதன் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவனாக இரவிலே நின்று வணங்குகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சென்று போன பாவங்களை மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் இமாமுடன் சேர்ந்து இமாம் தொழுகையை முடிக்கின்ற வரும் வரை யார் இமாமுடன் தொழுகையை நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று இரவு நின்று வணங்கிய நன்மையை அவனுக்கு எழுதப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜகாத் கொடுப்பது, தர்மங்கள் செய்வது நமது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய, நமது சொத்துக்களை தூய்மையாக்கக்கூடிய ஒரு விடயமாகவும், நமது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு விடயமாகவும் ஜகாத், சதக்கா போன்ற விடயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் தர்மங்கள் செய்கின்ற போது, ஜகாத் கொடுக்கின்ற போது தனது உள்ளத்தை அவன் தூய்மைப்படுத்துகின்றான். இவ்வாறு சதக்காவின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக தனது உள்ள தூய்மை பெறுவது போன்றுதான் தனது பொருளாதாரம், தமது குடும்பங்களும் கூட இதனூடாக தூய்மை பெறுகின்றார்கள். நோய் நொம்பலத்திலிருந்து, துன்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றார்கள். எனவே அல்லாஹுவின்பால் யாரெல்லாம் முண்டியடித்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹுக்காக யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ, நிச்சயமாக கொடையாளனான அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு கொடை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை உணர்ந்து தர்மம் செய்வதிலே நாம் ஒருபோதும் பின்னின்று விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அன்ஃபிக், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வாயாக. உன்ஃபிகு அலைக, நான் தர்மம் செய்வேன், உனக்கு நான் செலவு செய்வேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே பிறருக்கு உபகாரம் செய்யும் போது, பிறருக்கு நாம் உதவி செய்யும் போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் தர்மம் செய்வது, பிறருக்கு உதவுவது, பிறருடன் தோளோடு தோள் நின்று ஒத்துழைப்பது, இது போன்ற நல்ல விடயங்களை நாம் ஒருபோதும் பின் நின்று விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே, கியாமத்து நாளையிலே அந்த தர்மத்துடைய சதக்காவுடைய நெல்லின் கூலால் ஒவ்வொரு மனிதனும் நிற்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தர்மம் என்பது
ஒரு அற்பமாக இருந்தாலும் நமது வசதிக்கு ஏற்ப நாம் மனமாற சந்தோஷமாக நாம் அதனை வழங்குகின்ற போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அது பிரமாண்டமான பெருமதியான கூலிகளை நமக்கு ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் ரமதான் மாதத்திலே யார் ஒருவர் ஒரு நோன்பாளை நோன்பு திறக்க செய்கின்றாரோ அவருக்கு நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று அந்த நோன்பு திறக்க செய்த மனிதருக்கும் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடையாளி, பிறருக்கு உதவக்கூடியவர், பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர், வறுமையை என்றுமே பயப்படாத மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே அதிகமாக அவர்களுடைய கொடைத்தன்மை இருந்ததை நாம் வரலாறுகளிலே காணலாம். எனவே நாம் வறுமையை பயந்து விடாமல், வறுமைக்கு அச்சப்பட்டு விடாமல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹுக்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த ரமதான் மாதத்திலே கொடுப்பது என்பது மிகவும் நன்மைகளை இரட்டிப்பாக்கக்கூடிய பன்மடங்காக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ரமதான் மாதத்திலே நாம் நோன்பு நோட்பது கட்டாய கடமையாக இருக்கின்றன. எனவே முஸ்லிம்கள் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, அல்லாஹ்வை அச்சப்படக்கூடிய, எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த தன்மையை, தக்குவாவை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நோன்பை பெற்று கூறுகின்ற போது அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, லஅல்லக்கும் தத்தகூன், இதனூடாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடியவர்களாக மாறலாம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு விதியாக்கியதை பற்றி கூறுகின்ற போது தக்வாவை அல்லாஹ் நமக்கு ஞாபகமூட்டுகின்றான். எனவே நோன்பின் மூலமாக நமக்கு இந்த இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயம், எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற தன்மையை இந்த நோன்பின் மூலமாக நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மேலும் ஹதீஸில் குதிசிலே இந்த நோன்புக்குரிய கூலியை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம், ஆதமுடைய எல்லா வணக்கங்களும் அவனுக்கே உரியது, நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸீ பிஹ், நோன்புக்குரிய கூலியை நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது அவ்வளவு சிறப்புக்குரிய, அல்லாஹுக்கும் அடியானுக்கும் தனித்துவமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த நோன்பின் மூலமாக ஒவ்வொரு அடியானும் எல்லா சந்தர்ப்பத்திலும், ஏனைய காலங்களிலும் அல்லாஹ் எப்போது என்னை இப்போது உற்று நோக்கி கொண்டிருக்கின்றானோ எப்போதும் இதே போன்றுதான் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருப்பான் என்ற ஒரு நல்ல பண்பை, தக்வாவை நோன்பின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து யாரெல்லாம் நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் அந்த அடியானுடைய சென்று போன பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்றுதான் நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கின்றது. அடியானுக்கும் பாவத்துக்கும் இடையே அடியானை பாவம் செய்யாமல் தடுப்பதற்கான ஒரு கேடயமாக, ஒரு ஆயுதமாக இந்த நோன்பு இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். எனவே ஒரு பாதுகாப்பரணாக நோன்பு இருக்கும். அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களில் சிறப்பான வணக்கங்களில் ஒன்றுதான் ரமலான் மாதத்திலே உம்ரா செய்வது. ரமலான் மாதத்திலே உம்ரா செய்வதை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது, உம்ரத்துன் ஃபீ ரமலான் தஅதிலு ஹஜ்ஜா, ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய உம்ரா ஒரு ஹஜ்ஜுக்கு ஒப்பாகும் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று ரமலான் மாதத்திலே தான் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பெற்றது. எனவே இந்த அல் குர்ஆன் படைப்பினங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றன. ஞானத்தையும் அறிவையும் அத்தாட்சியும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தெளிவான ஒன்றாக இந்த அல் குர்ஆன் தான் இருக்கின்றது. இது நேரான வழி, இதனை பின்பற்றக்கூடியவனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியிலே ஒரு வெற்றியின் பால் அவனுக்கு ஒளி வழங்கக்கூடிய நேரான வழியை போதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது. எனவே அல் குர்ஆனின் பால் நெருங்கி அதனை ஓதி அதனை மகிமைப்படுத்தி அதனுடைய வசனங்களை சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனுக்குரிய உரிமையை, குர்ஆனை ஓதி அதனை படித்து
அதனை விளங்கி பிறருக்கு மெத்தி வைக்கக்கூடிய மக்களாக இருப்பதற்கு நாம் இந்த ரமலானை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமலானிலே தான் அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எனவே இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனுக்குரிய உரிய இடத்தை நாம் கொடுத்து குர்ஆனை மகிமைப்படுத்த வேண்டும், அதனை ஓத வேண்டும், பிறருக்கு நாம் படித்து கொடுக்க வேண்டும், அதன்படி அமல் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான வணக்கங்கள் ஒன்றுதான் துஆ, பிரார்த்தனை கேட்பது. எல்லா காலத்திலும் இருந்தாலும் இந்த ரமலான் மாதத்திலும் மிகவும் பெருமதியாக நோன்பு நோற்ற நிலையிலே அல்லாஹ்வை தனிமையிலே விழித்திருந்து வணங்கக்கூடிய சந்தர்ப்பங்களே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதற்குரிய இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரார்த்தனையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். எந்த அளவுக்கென்றால் ஒரு அடியான் பிரார்த்தனையின் மூலமாக தூரத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அவன் அண்மையிலே ஆக்கிக் கொள்கின்றான். கஷ்டமான விடயங்களை எல்லாம் பிரார்த்தனையின் மூலமாக இலகுபடுத்திக் கொள்கின்றான். துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றிக்கொள்கின்றான். இவ்வாறுதான் இந்த பிரார்த்தனை அனைத்து விதமான விடயங்களையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை புரிந்து அவனுடைய அன்பை பெற்று அவனை நெருங்குவதற்கும் பாவத்தை விட்டு நாம் தூரமாகுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நோன்பாளி இரவு வேளையிலே பகல் வேளையிலே வணக்கத்திலே ஈடுபடுகின்றான். எனவே அவனுடைய பிரார்த்தனைகள் நோன்பு நோற்ற நிலையிலும் நோன்பு திறக்கின்ற நிலையிலும் பகலிலும் இரவிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு சாதுவான ஒரு காலமாக ரமலானுடைய காலம் இருக்கின்றன. எனவே அந்த காலத்திலே அதிகம் நாம் பிரார்த்தனை புரிந்து நமது தேவைகளை நாம் கேட்டு பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான நேசம் கொள்ளப்பட்ட மனிதன், உண்மையாக அருள் புரியப்பட்ட மனிதன் என்றால் மனிதன் யார் என்றால், வானத்துடைய கதவுகளை யார் தட்டுகின்றானோ, யா அல்லாஹ், இரவு வேளையிலே பகல் வேளையிலே தனிமையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் வானத்துடைய கதவுகளை தட்டக்கூடிய மனிதன் யார் அதிகமாக இருக்கின்றானோ அவன்தான் அருள் புரியப்பட்ட மனிதனாக இருக்கின்றான். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு தயங்காமல் மன உறுதியின் கேட்கக்கூடிய மனிதன்தான் அருள் புரியப்பட்ட மனிதனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது, அவனை ஞாபகப்படுத்துவது என்பது மிகவும் பெருமதியான ஒரு விடயமாக இருக்கின்றன. எனவே நாம் சாதாரண நிலையிலே இருக்கின்ற போதும் நமது நாவுகளை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய இது போன்ற நல்ல வழக்கங்களிலே நாம் நமது நாவை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாவை பழக்கப்படுத்தாவிட்டால் அந்த நாவு தேவையற்ற பாவமான கேவலமான விடயங்களை பேசக்கூடியதாக இருந்துவிடும். எனவே நாவை இறை நினைவிலே நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த மார்க்கம் என்பது நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. எனவே அடியார்களுடன் எவ்வாறு நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முயற்சிக்கின்றோமோ அதே போன்று மனிதர்களுடன் நாம் சாதுவாக சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உரிமைகளை கொடுக்கின்ற விடயத்திலே மிகவும் நாம் கரிசனையாக நாம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நேசம் கொள்வதற்கு, நாம் தோழமை கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நமது பெற்றோர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் மாதத்திலே பெற்றோர்களை கவனிப்பதற்கு, பெற்றோருக்கு உதவி செய்வதற்கு, அவர்களை மகிழ்விப்பதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதாவது எவனொரு மனிதன் வயது முதிர்ந்த பெற்றோரை இருவரை அடைந்து அல்லது இருவரில் ஒருவரை அடைந்து அவர் மூலமாக சுவர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ரமலான் மாதத்திலே பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய, அவர்களை மகிழ்விக்கக்கூடிய விடயங்களிலே ஈடுபடுவதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே குடும்பத்தினர்களுடன், அதாவது குடையுள்ளாள் ஜனங்களுடன், நமது உறவினர்களுடன் நாம் நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை மகிழ்விக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எவனொரு மனிதன் தனது பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை எதிர்பார்க்கின்றானோ அவன் தங்களது குடும்பத்தினர்களை, குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே குடும்பத்தினர்களை அனுசரிப்பது, அவர்களை கவனிப்பது
நமது பொருளாதார அபிவிருத்திக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாம் இந்த ரமதான் மாதத்திலே எந்தவித குறைகளும் வந்துவிடாமல், நம்மிடத்தில் பாவங்கள் ஏற்பட்டு விடாமல், முழுமையாக ரமதானை நோன்பு நோற்று வணக்கங்கள் புரிவதிலே நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு நம்மை கட்டாயமாக நாம் முயற்சிக்க வேண்டும். எந்த விதமான பாவங்களும் நடைபெற்று விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் நோன்பு நோற்று அந்த நோன்பு நோற்ற நிலையிலே கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம். அதாவது நோன்பு நோற்ற நிலையிலே மனைவியுடன் நெருங்க வேண்டாம். அவ்வாறு யாராவது உங்களுக்கு துன்புறுத்தல் செய்தால், ஏசினால், நீங்கள் அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நாம் நோன்பிலே அல்லாஹ்வை நெருங்குவது போன்று பாவமான விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிறரை பற்றிய துரோகம் செய்வது, பிறருக்கு துரோகம் செய்வது, பொறாமை கொள்வது, புறம் பேசுவது, இன்னொரு பாவமான விடயங்களை விட்டும் நமது நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்து அவன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முயற்சிக்கின்றானோ, அதே போன்றுதான் தனது நாவையும் உடல் அவயங்களையும் பாவங்கள் ஏற்பட்டு விடாமல் அந்த அடியான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நல்லுபகாரம் செய்வதென்பது, பிறருக்கு உதவுவதென்பது ஒருபோதும் முழுமை பெறாது. எதுவரைக்கும் என்றால், நாம் செய்யக்கூடிய அந்த உபகாரம் நாம் விருப்பத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் கூலியை எதிர்பார்த்து செய்வோம் என்றால் அந்த உபகாரம் முழுமையானதாக அமையும். அதே போன்றுதான் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல செயல்களையும் அழகிய முறையிலே அதனை உண்மையாளனாக, தனக்குத்தானே உண்மையாளனாக இருந்து அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான உபகாரங்களையும் உதவிகளையும் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நன்மை எதிர்பார்த்து செய்வோம் என்றால் அது முழுமையானதாக, நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்போது இறை விசுவாசத்துடனும் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் ஒரு செயல் அமையுமோ அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களையும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது வாழ்வு என்பது, இந்த உலகம் என்பது, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கும். நமது வாழ்வு குறுகியதாக இருந்தாலும் நீண்டதாக இருந்தாலும் அந்த வாழ்வும் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும். எனவே நாம் அனைவர்களும் இந்த உலகத்தை விட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை முடித்து நாம் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நாம் இருக்கின்றோம். எனவே ஒரு நாள் வரும், அந்த நாளிலே குழந்தைகளோ செல்வங்களோ எந்த விடயங்களும் நமக்கு பயன் தர மாட்டாது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தமான உள்ளத்துடன் அல்லாஹ்விடத்திலே வரக்கூடிய மனிதனை தவிர எந்த விதமான பணங்களோ சொத்துக்களோ குழந்தைகளோ அந்த நாளில் பயன் தர மாட்டாது. எனவே நமக்கு நாளை மறுமையிலே பயன் பெறக்கூடிய, உதவியாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே ரமதான் மாதத்திலே இருக்கின்றோம். இந்த மாதத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன உறுதியுடன் உண்மையாளனாக நாம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய நேரங்களை நன்மையின்பால் செலவழிக்க வேண்டும். எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாழ்நாளோ மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. எனவே அந்த வாழ்நாளை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு, அதிலும் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவன் ஒரு மனிதன் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அதன் மூலமாக பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்று நபி அவர்கள் சாபமிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி நமது பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள், கைசேதிகள், அதாவது கைசேதம் பெற்றவர்கள் யாராக இருக்க முடியும்? எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்தை தௌபா செய்ய வேண்டும். நமது பாவங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த காலத்திலே நமது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நமது உள்ளத்தை சீர்திருத்தம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல் குர்ஆனை தொடராக ஓதி வருவது, இரவு வணக்கத்திலே ஈடுபடுவது, நல்லவர்களுடன் சேர்ந்திருப்பது. இவைகளெல்லாம் நமது உள்ளத்தை
தூய்மை பெறக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. எனவே அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக, அல் குர்ஆனை தொடராக ஓதக்கூடியவர்களாக, இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக, நல்லவர்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அருமையான ரமலான் மாதத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம், எனவே இந்த ரமலான் மாதத்தை முறையாக பயன்படுத்தி, ரமலான் மாதத்திலே பகல் காலத்திலே நோன்பு நோற்று, இரவு காலத்திலே நின்று வணங்கி, இந்த ரமலான் மாதத்திலே என்னென்ன நல்ல வணக்கங்கள் செய்து அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ எல்லா விதமான நல்ல வணக்கங்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நாளைய மறுமையிலே நோன்பாளிகளுக்கென உரித்தான அந்த சுவர்க்க வாயிலான பாபுர் ரையான் என்ற வாயிலினூடாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.